ஒரு யானை ஆத்துல குளிச்சுட்டு நல்ல கிளீனா உடம்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்படி கம்பீரமா ஒரு பிரிட்ஜ் மேல நடந்து வந்துகிட்டே இருந்ததாம். அந்த பிரிட்ஜோட ஆப்போசிட் சைட்ல ஒரு சேத்துல முங்கி எழுந்த ஒரு பன்னி நடந்து வந்துகிட்டே இருந்ததாம். அந்த பன்னி நடந்து வரதை பார்த்த உடனே இந்த யானை ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. என்னடா பண்றது அப்படின்னு இந்த பன்னி நினைச்சுக்கிச்சான், ஆஹா நம்மளை பார்த்து ஒரு பைண்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முன்னாடி கம்பீரமா ஹை ஹை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீன் போட்டுக்கிட்டே முன்னாடி வந்தது. அந்த யானை என்ன பண்ணுச்சு, 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு அந்த பன்னிக்கு வழி கொடுத்துருச்சு. அந்த பன்னி வீட்டுக்கு போயிருச்சு. இந்த பன்னி ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கிட்டே போய் சொல்லிச்சு, யூனோ வாட், என்னை பார்த்து அந்த யானையே பயந்துருச்சு தெரியுமா அப்படின்னு காட்டு முழுக்க அந்த இன்ஃபர்மேஷன் பரவிருச்சு. இந்த யானையுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த யானை பார்த்து சொல்லிச்சான், ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, ஒரு மெதி மெதிச்சிருந்தா அது சட்னி ஆயிருக்கும், ஆனா அதை மெதிச்சா ஏன் கால் அழுக்காயிருமே, இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன்றதுக்காக வலிய விட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் நிறைய பேர் நம்மளை அப்படி ப்ரொவோக் பண்ணுறதுக்கு நம்மளை அப்படி சீண்டி பார்க்கறதுலே இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம மல்லு கட்டினாலோ இல்லாட்டி எடுத்து சொல்லணும்னு நினைச்சாலோ நம்ம தான் கரைப்படிவோம் இல்லையா? இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்லுங்க.